மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இதே சம்பவம் மார்க் 11லும் 1 முதல் 10 வசனங்களில் இருக்கிறது. யோவான் 12ல் 13 முதல் 16 வசனங்களில் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 40 வசனங்களிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி கழுதையின் குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே நுழைகிறார், ராஜாவாக நுழைகிறார். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷத்திலும் இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய சத்தியங்கள் அல்லது அதற்குடைய மறைபொருட்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். பொதுவாக இந்த சம்பவத்துக்கு பின்னால் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது இந்த தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்கிறதான தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சீயோன் குமாரத்தையே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சகரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் இப்போ நம்ம பார்த்தோம். மத்திய 21லையும் மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக கொண்டு வரப்பட்டது. இயேசு அங்கே கழுதையின் மேலே ஏறி வந்தது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அதை செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதான் நாங்கள் சொல்லுவோம், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி பிழையாமுக்கும், அதற்கு பிறகு கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது ஏசாயாவிற்கும், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள் மரணம் ஏசாயாவுக்கும், சீட்டு போடுதல் அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுதல் சங்கீதத்திலையும், அப்புறம் மெல்கிசேதேக்கின் முறைமை சங்கீதத்திலையும், அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலை குறித்து யோபுவும், இப்படி அவருடைய ஆயிரவர்ஷ அரசாட்சிக்கு வருவதை குறித்து ஏனோக்கும், அவர் ஒலிவமலையில் வந்து இறங்குவதை குறித்து சகரியாவும், இப்படி இயேசு கிறிஸ்துவை பிரித்து கொடுத்துருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டிலும். அதனால தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். இயேசு அப்படியே வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படி வந்தார். அதில் ஒரு சம்பவம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற அந்த வெளிப்பாடு அவருக்கு அங்கே இருக்குது. அதை அவர் பார்க்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றற்காக மட்டும்தான் அப்படி ஏறி வந்தாரா என்றால் அது ஒரு காரணம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதான் இயேசு நான் சொல்கிறார், வேத வாக்கியங்களை நான் அழிக்கும்படி வரவில்லை, நிறைவேற்றும்படி வந்தேங்கிறார். அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இயேசு நிறைவேற்றுவதற்கு அந்த காரியத்தை நடப்பித்தார் என்பது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கும். இயேசுடைய ஒரு பார்வைக்கு பின்னாடி 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பின்னாடி 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு விளக்கி கொடுக்க முடியும். வெளிப்படையாக சாதாரணமாக படிக்கிறது நீங்கள் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் சொல்லுவேன், வேதத்தினுடைய ஆழம் எவ்வளவுக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளவு ஆழமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அந்தந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், அந்தந்த அளவுக்கு நீங்கள் போகலாம். அவ்வளோ ஆழங்கள் அதில் இருக்கிறது. அதான் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேங்கிறார். இப்போ நம்ம அதில் ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். முதலாவதாக இந்த கழுதையின் மேலே ஏன் இயேசு ஏறி வருகிறார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அது ஒரு ப்ராஃபஸி நிறைவேறுதல். அந்த நிறைவேற்றுதல் அங்கே பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் மிக முக்கியமாக கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்க வேண்டும், கழுதையை குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்து ஏன் கொண்டு வர வேண்டும், அப்படி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி செய்தார், அந்த கழுதையின் குட்டியின் மேலே ஏன் இயேசு ஏறினார். அதுவும் வசனம் சொல்லுது, ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை, அந்த கழுதையின் மேலே தான் இயேசு ஏறி வரார். இது ஏன் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு பிரமாணம் அங்கே இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தினுடைய தலையீற்றையும் நீங்கள் ஆண்டவருக்கு, அதாவது முதற்பேரான தலையீற்று எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நீங்கள் பலியாக கொடுக்கணும். முதற்பேரானவைகள் எல்லாம் கர்த்தருடையது அப்படின்னு பைபிளில் இருக்கு. எல்லாத்துடைய தலையீற்றையும் நீங்கள் முதற்பேரானதை கர்த்தருக்கு கொடுத்துடணும். அப்படித்தான் கழுதையின் தலையீற்றையும் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் கொடுத்துடணும். முதல் பேரானது கர்த்தருக்குரியது. ஆனால் இந்த கழுதை என்பது அந்த காலத்தில் இயேசு காலம் வரைக்குமே கழுதை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க நம்ம இன்றைக்கி எப்படி கோல்டு பென்ஸ் காரு இருக்கிறதுலே ப்ரீஷியஸாக ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி உள்ளது தான் கழுதை. அந்த காலத்தில் கழுதையை வைத்து தான் சொத்தை கணக்கு பண்ணுவாங்க. கழுதை எவ்வளோ வச்சுருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு. ஒரு கழுதை இருந்தாலே அவ்வளோ ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கழுதையை காணும்னு சொல்லி எத்தனையோ நாட்டுக்கு தேடி போகிறாரு யார், சவுல். அந்த அளவுக்கு கழுதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அப்படி தேடி போன அந்த கழுதையை தேடி போன சவுல் தான் ராஜாவாகப்பட்டார். அப்படின்னா பார்த்துங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு கழுதையை தேடி இத்தனை நாட்டுக்கு அவன் போவானானால் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் என் கழுதையை காணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் வந்து கழுதையின் மேலே பாசம் இருக்கிறவனா இருப்பானால், ஒரு ப்ரீஷியஸான பொருளை இப்படி தேடுறானே, அவன்தான் என்னுடைய ஜனத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் அந்த சவுலுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கழுதை அவ்வளவு முக்கியம். அந்த கழுதையின் தலையீற்றை நீங்கள் கொடுக்கும்போது துக்கத்தோடு கூட கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் காணிக்க எப்போவுமே ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, மனமு வந்து நாமளாக உற்சாகமாக அவர் கொடுக்கணும் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காணிக்கையை பொறுத்த வரைக்கும் व्यசனமாயோ துக்கத்தையோ கட்டாயமாகவோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதாவது வலுக்கட்டாயமாக வாங்கப்படுவதும் தவறு, வலுக்கட்டாயமாக அல்லது கட்டாயமாக்கப்பட்டு வேற வழியே இல்லையே பயந்து போய் கொடுப்பதும் தவறு. உற்சாகத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மனநிறைவோடு கூட, இந்த ஊழியத்துக்கு நம்ம செய்கிறோம், இந்த ஊழியக்காரருக்கு நம்ம செய்கிறோம், கர்த்தர் அதனால் மகிமைப்படுவார்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற வேற. அதை விட்டுட்டு கட்டாயமாயோ வேற வழி இல்லை, இப்போ கொடுக்காட்டி சாபம் வந்துடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ உற்சாகமாய் கொடுக்கறதுன்னு தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீ மனமேட்டுமைக்காகவோ பெருமைக்காகவோ அத்தனை பேர் எதிரில் கொண்டு போய் இவ்வளோ தூரம் கொடுத்தோன்னு சொல்லி நம்ம பகட்டாக நீங்கள் கொடுக்குற காணிக்கையினால ஒரு பிரயோஜனம் யாருக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த தலையீற்றை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கழுதையின் தலையீற்றை கொடுப்பதிலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஏன்னா அது விலையேற பெற்றது. அன்றைக்கி அந்த கழுதையை வச்சு தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாத்திராகமம் 13:13 கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி என்பது அந்த வீட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான ஆட்டு ஒரு பொருட்டாகவே எண்ணப்படாது. அந்த ஆட்டுக்குட்டியினால் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தலையீற்றை கொண்டு போய் கொடுத்து கழுதைக்கு பதிலாக அந்த ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறார். வேறு எதுக்குமே ஆப்ஷன் கிடையாது. கழுதைக்கு மட்டும் நீ என்ன செய்ய, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அந்த கழுதையை நீ மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறார். இந்த ஆப்ஷன் எங்கே நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து நிறைவேறுது. இப்போ அந்த கழுதை என்பது என்ன, கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை, அதாவது ஒருவரும் ஏறி இருக்காத கழுதை, கழுதை குட்டி தலையீற்று, அதுதான் முதலாவது கழுதை. இதை கொண்டு போய் பலி கொடுப்பதுக்கு வச்சிருக்க வேண்டிய கழுதை. இப்போ அந்த கழுதையில் அதுவும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி மீட்கப்படவில்லை என்று சொன்னால், ஆட்டுக்குட்டினால் அந்த கழுதை மீட்கப்படாமல் அதுவும் பலி கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் கழுத்தை முறிச்சு போடுங்கிறார் ஆண்டவர். அப்போ மரணத்துக்கு ஏதுவான ஒரு சாபத்தில் அது இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான காரியத்தில் அது இருக்குது. தன்னை யாராவது மீட்டுக்கொள்ள வேண்டும், மீட்டுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய தலை திருகி போடப்படும் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 13:13 இருக்கு. இப்போ அந்த கழுதையை மீட்கும்படி தான் யார் வருகிறார், ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். அந்த கழுதையை அழுத்துட்டு வர சொல்கிறார். எதுக்கு அழுத்துட்டு வர சொல்கிறாரு, அந்த கழுதையை அழுத்துட்டு வா, எதுக்கு வேணும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல. அப்போது ஆண்டவருக்கு வேணும்னா பலி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறது தலையீற்று, அதுக்கு போய் தேவாலயத்தில் கொடுக்கறது தான் ஆண்டவருக்கு கொடுக்கறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், யாராவது எதை கேட்டானா ஆண்டவருக்குன்னு சொல்லு. அப்போது ஆண்டவருக்குன்னா ஆமாம் அதுக்கு தான் வச்சிருக்கிறோம், ரைட், கொண்டு போங்க, ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுங்க. அப்போ அந்த பலி கொடுக்க வேண்டிய அந்த கழுதை இப்போ கொண்டு போகப்படும் போது என்ன நினச்சிருக்கோம், என்னை பலி கொடுக்க போகிறாங்க, நான் முதலாக பிறந்தது என் குற்றமா, நான் முதல் பிறந்ததுனால இப்போ நான் பலியாக்கப்பட போகிறேனே அப்படின்னு சொல்லி என் கழுது திருக்கப்பட போகிறது, வெட்டப்பட போகிறது என்று யோசித்து கொண்டு வரும்பொழுது திடீரென்ற கழுதையின் மேலே எல்லாம் விரிக்கப்படுகிறது. அதன் மேல் ஏறி ஒருவர் உட்காருகிறார். யார் உட்காருகிறார், ராஜா உட்காருகிறார். ராஜா உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, நான் இப்பொழுது ராஜா அல்ல, இந்த கழுதைக்குட்டியை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி நான் தான், அதற்காக பலியாக போகிறவன், அதற்கு பதிலாக நான் பலியாக போகிறேன். அதற்காகத்தான் அந்த கழுதை மேல் இயேசு கிறிஸ்து ஏறி வருகிறார். அந்த கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் அந்த கழுதையின் தலையீற்றை மீட்டுக்கொள்ளும்படி அதை கட்டவிழ்த்து அதை கொண்டு வந்து அதை வஸ்திரங்களால் மூடி அதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் விரிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, இன்று நீ மீட்கப்பட்டாய், உன்னை மீட்கிறவர் ராஜா உன் மேலே உட்கார்ந்து இருக்கிறார், அவர் தான் உனக்கு மீட்பு பொருளாக தன்னையே பலியாகி கொடுத்தவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே ஏறி வருகிறார். வரும்போது அந்த கழுதையை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, நீ மீட்கப்பட்டாய், இன்றைக்கு உனக்கு விடுதலை. காரணம், கட்டப்பட்டிருந்த உன்னை எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்து அவர் உன்னை விடுதலையாக்கி விட்டு போய்விட்டார். காரணம், உனக்கு பதிலாக அவர் பலியாகி போய் கொண்டிருக்கிறார். அப்படி தான் நாமளும் ஒரு காலத்தில் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். நமக்கு மீட்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. தலை திருகி போடுகிற இடத்துல நாம் காணப்பட்டோம். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அப்படியே நம்மளை கட்டி வைத்திருந்தது. நம்மை மீட்பதற்கு வழியே இல்லாமல் இருந்தது. ஆனால்
கழுதையின் தலையீற்றை நம்மை மீட்டுக்கொள்ளும்படி நம்முடைய ராஜா நம்மேல் வந்தார், நம்மேல் ஏறினார். நம்மேல் ஏறி நம்மை விடுதலையாக்கி தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கிறார். அதுதான் அந்த இடத்துல மரீன் குட்டியின் மேலே ஏறி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதே சம்பவத்தை தாவீது செய்வாப்ல. ஒரு கழுதையின் தலையீற்றை தேடி போனதுனால தான் சவுல் ராஜாவாக மாறினான். ஆனால் அந்த சவுல் ஒரு காலத்தில் அந்த கழுதைக்கு மேலே இருந்த பாசத்தை கூட ஜனங்க மேலே வைக்கல. ஜனங்களை தன்னோடு கூட ஓட விட்டான், ஜனங்களுக்கு வரியை சுமத்தினான். இப்படி பல காரியங்களை செய்த போது இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, கழுதைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால தான் இவனை நான் ராஜாவாக மாற்றினேன். இப்போ நான் ஒருத்தனை ராஜாவாக மாற்ற போகிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? ஆட்டுக்குட்டிக்காக தன் ஜீவனை பணயம் வைக்கிறவனாக இருப்பான். யாரு? தாவீது. சிங்கத்தின் வாயிலும் கரடியின் வாயிலும் கையை விட்டு தன் தலையை கொடுத்து சிங்கத்துக்குள்ளேருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வர்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு காணாமல் அவங்க அப்பா ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கத்துக்கிட்ட தான் எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனால் அந்த சிங்கத்தின் கையில் இருந்தும் அந்த ஆட்டுக்குட்டியை அவன் மீட்டு எடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனவன். அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக வந்தவன். அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, உங்களுக்கு தெரியுமா, தாவீது பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தவன். அதனால தான் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது நீங்கள் பாருங்கள், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும், மற்ற யாரையுமே ராஜாவை பெற்றான்னு இருக்கவே இருக்காது. ஒரு இடத்துல கூட அப்படி இருக்காது. எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த ஒரு இடத்துல மட்டும் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். காரணம், தாவீது பிறக்கும் போதே ராஜா என்கிறதான திட்டத்தோடு தான் தேவனால் உண்டாக்கப்பட்டான். அவன் வரும்போதே அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். காரணம், தன் ஜீவனை பலி கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டவன் இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் இப்போ அந்த கழுதையின் மேலே போய் கொண்டிருக்கிறார். இந்த கழுதையின் தலையீற்றை மீட்டுக்கொள்ளும்படி தன் ஜீவனை பணயம் வைத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார். முதலாவதாக ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பலி, கழுதையின் தலையீற்றை மீட்டுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பலியாய் கொடுக்க வந்தார். அதுதான் அந்த இடத்துல கழுதைக்குட்டியின் மேலே அவர் ஏறி வருவதற்கான அடையாளம்.